பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. அணி அணியாய் திரண்ட அதிமுக கூட்டணி கட்சியினர், கும்பகோணத்தில் பரபரப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அசோக்குமார் பிரம்மாண்ட கூட்டத்தோடு சென்று கும்பகோணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கும்பகோணத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் MKR அசோக்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கூட்டணி கட்சியினரோடு மீன்சந்தை அருகே திரண்ட பிரம்மாண்ட கூட்டத்தினரோடு ஊர்வலமாக சென்ற அசோக்குமார் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த பிரம்மாண்ட ஊர்வலம் கும்பகோணம் மீன்சந்தை அருகே தொடங்கியது. அதிமுக, பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், IJK மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்களோடு மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக புறப்பட்ட அசோக்குமார் தஞ்சை சாலை, உச்சிப்பிள்ளையார் கோவில், காந்தி பூங்கா, மடத்து தெரு, பாலக்கரை வழியாக கும்பகோணம் கோர்ட்டு ரவுண்டானா பகுதிக்கு வந்தனர். அதன்பின் நடந்து சென்ற அவர்கள் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். அசோக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வருகை தந்த கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள், வருகை தந்திருக்கிற தோழர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாக்கு கேட்பார். அன்புள்ளம் கண்ட அனைத்து கட்சி கூட்ட தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், என் பாசத்துக்குரிய நண்பர்களுக்கும், என் அக்காமார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சீரும் சிறப்புமான நாள், மறக்க முடியாத நாள், எழுச்சியான நாள். இன்று அனைத்து கட்சி நண்பர்களும் பெரும் திரளாக இங்க வந்து நம்மளுடைய நாமினேஷனை செய்து வெற்றிகரமாக அது முடிவுற்றுள்ளது. நீங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள். இருகரம் கூப்பி உங்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் அயராது பாடுபட்டு இந்த 20 நாட்கள் அயராது உழைத்து தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அயராது உழைக்க வேண்டும், அரும்பாடுபட்டு உழைக்க வேண்டும். உலக தலைவர் ஐயா மோடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா அன்புமணி அண்ணன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா மக்கள் தளபதி ஐயா GK வாசன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா IJK பாரிவேந்தர் ஐயா அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா அன்புமணி ராமதாசன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் ஆதரவு சின்னம். அனைத்து கட்சி கூட்ட தலைவர்களும் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரின் சின்னம் தாமரை சின்னம். அம்மா முன்னேற்ற கழக TTV அண்ணன் தினகரன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். அனைத்து கட்சி தலைவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். புரட்சி பாரதம் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். இந்து மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். அண்ணன் ஆம்சாங்கன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம். அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம், தாமரை சின்னம் என்று கேட்டு இங்கே வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே விடைபெறுகிறோம். அப்படியே எல்லாரும் வாக்கு